ஆமாம் சார். சரி, நான் பாஸ் பேப்பர் செஞ்சு கொண்டு போவோம். ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்துட்டு கேளுங்க. நான் வந்துட்டு சிலபஸை வந்துட்டு இந்த பாஸ் பேப்பர் கேள்வினூடாக கவர் பண்ணி கொண்டு போவோம். ரைட், பேப்பர் செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்போ முதலாவது கேள்வியை பார்ப்போம். பராமரிப்பின் போது ஒரு கணனியின் வன்வட்டு வடிவமைப்பு செய்யப்படுகிறது. வன்வட்டு வடிவமைப்பு செய்யப்படுகிறதால் ஃபார்மட் பண்ணப்பட்டால் என்ன நடக்கும்? ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபார்மட் பண்ணப்பட்டால் அதில் என்ன நடக்கும்? கவரேஜ் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு முதலாக கேள்வி பாருங்க. வடிவமைப்பு செய்யப்படுது, வன்வட்டு வடிவமைப்பு செய்யப்பட்டால் என்ன நடக்கும்? ஃபார்மட் செய்யப்பட்டால் ஹார்ட் டிஸ்கில் உள்ள சகல டேட்டாவும் என்ன செய்யப்படும்னால் அழிக்கப்படும். அப்படி அழிக்கப்படும் போது அதில் உள்ள சகல தரவுகளும் நீக்கப்பட்டும் தானே. நீக்கப்பட்டால் நாங்கள் வந்துட்டு முதலாக எதை வந்துட்டு அதில் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், நிறுவப்படுதுன்றது வந்துட்டு முதலாவது எதை இன்ஸ்டால் பண்ணணுன்றது தான் கேள்வியாக கேட்கப்பட்டது. ஆக எது விடையாக வரும்? எது விடையாக வரும்? நாங்கள் வந்துட்டு முதலாவது வந்துட்டு ஃபார்மட் பண்ணப்பட்ட சார் நாலாவது. ஃபார்மட் பண்ணப்பட்ட ஹார்ட் டிஸ்காக இருந்தால் முதலாவது கணனி ஒன் பண்ணும் போது அது வந்து எங்களுக்கு பயனர் இடைமுகம் ஒன்று காட்சிப்படுத்தப்படாது. அவை முதலாவது நாங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது பணி செயல்முறைங்க. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணப்பட்டால் தான் எங்களுக்கு பயனர் இடைமுகம் ஒன்று காட்சிப்படுத்தப்படும். என பணி செயல்முறை மீன் தான் விட. இப்போ நாங்கள் ஒரு வன்பொருள் இருந்தால் முதலாவது நாங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் தான் பணி செயல்முறை. பணி செயல்முறைக்கு உதாரணம் சொல்லுங்க பாவம். பணி செயல்முறைக்கு உதாரணம் யாராலும்? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு உதாரணங்கள் சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. விண்டோஸ். ஓ, விண்டோஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்ன விண்டோஸ் இருக்குது. விண்டோஸ் சொன்னீங்க, வேற என்ன இருக்குது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? இப்போ விண்டோஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு இருக்குது. என்ன உபுண்டு. உபுண்டு இருக்குது, லினக்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஆப்ரேட்டிங்.
ஓ லினக்ஸ் இருக்குது. ரைட். அப்போ இதில் வந்துட்டு எங்களுக்கு சாஃப்ட்வேரை இரண்டு வகைப்படுத்தி என்ன மென்பொருளை வந்துட்டு இரண்டு வகைப்படுத்தலாம். என்னென்ன வகைப்படுத்தலாம்? சாஃப்ட்வேர் நாங்கள் பொதுவாக இரண்டு வகைப்படுத்துவோம் தானே. என்னென்ன வகையாக வரும்? யாரால்? மென்பொருளின் ரெண்டு வகைகள் உங்களோட வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது. ஸ்ட்ரக் ஆகுதா? ரைட். இப்போ பார்ப்போம். மென்பொருள் நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று வந்துட்டு பிரயோக மென்பொருள் என்ன அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து இருக்கு. வேற சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் முறைமை மென்பொருள் வந்து இருக்குதுண்ணே. ஆகவே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன மென்பொருளுக்குள்ள வரும்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது பிரயோக மென்பொருளாக வருமா முறைமை மென்பொருளாக வருமா? முறைமை மென்பொருளாக வரும். முறைமை மென்பொருளாகத்தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும். சரிதானே. இந்த முறைமை மென்பொருள் நாங்கள் மூன்று வகைப்படுத்தி என்னென்ன வகை? கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க சிலபஸை. இந்த மென்பொருளை ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து பிரயோக மென்பொருள், முறைமை மென்பொருள். முறைமை மென்பொருளை மூன்று வகைப்படுத்தி என்னென்னது? ஒன்று வந்து பணி செயல் முறைமை. பணி செயல் முறைமைன்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஒரு முறைமை மென்பொருள். அடுத்தது பயன்பாட்டு மென்பொருள். பயன்பாட்டு மென்பொருள் ஏன்னா யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இப்போ பயன்பாட்டு மென்பொருள் வந்து இருக்குது. அது தேவையானாக்கள் குறிச்சுக்கோங்க. பயன்பாட்டு மென்பொருள். அடுத்த முறைமை மென்பொருள் அடுத்த வகை மொழிபெயர்ப்பியல். மொழிபெயர்ப்பிகள் வந்து இருக்கு. இது மூன்றும் தான் முறைமை மென்பொருளோட மூன்று வகையாக இருக்கு. நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருள்ன்றது என்ன வகையான மென்பொருளுக்குள்ள வரும்? ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ன்றது பிரயோக மென்பொருளா முறைமை மென்பொருளா? நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருள். இப்போ பிரயோக மென்பொருள்னு சொல்றது பயனர்கள் வளமையாக பயன்படுத்தக்கூடிய மென்பொருளை தான் பிரயோக மென்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். முறைமை மென்பொருள்ன்றது தான் முறைமைக்கு தேவையான. அது பயன்பாட்டு மென்பொருள். ஓ நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருள்ன்றது ஒரு பயன்பாட்டு மென்பொருள். முறைமை மென்பொருள்ல பயன்பாட்டு மென்பொருளுக்குள்ள வரும். சரிதானே. பட் அதே மாதிரி டீச்சுவர்ன்றது என்னது? ஃபயர்வால்ன்றது டீச்சுவர்ன்றால் அதாவது ஒரு வலையமைப்புன்னு நாங்கள் படிக்கிறோம் தானே. அந்த வலையமைப்பை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வைரஸ்கள்ல இருந்து அதே மாதிரி வெளி அணுகள்ல இருந்து ஹேக்கர்ஸ்ல இருந்து எல்லாம் பாதுகாக்கிறதுக்கான ஒரு மென்பொருள் தான் இந்த டீச்சுவர். டீச்சுவரும் பயன்பாட்டு மென்பொருளுக்குள்ள தான் வரும். ஆகவே நாங்கள் வந்துட்டு ஒரு வன்பொருள் இருந்தால் அதில் முதலாவது கட்டாயமாக பணி செயல்முறைமை இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கணும். பணி செயல்முறைமைக்கு அடுத்ததாகத்தான் அடுத்த மென்பொருட்கள் முறைமை மென்பொருட்களும் பிரயோக மென்பொருட்களும் நிறுவப்படும். அவை இப்படி வன்பொருள் இருந்தால் அப்போ ஹார்ட் டிஸ்க் இருந்தால் அதுக்கு பிறகு கட்டாயம் அடுத்த படையில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரணும். பணி செயல்முறை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணப்பட்டால் தான் அதுக்கு அடுத்ததாக ஏனைய பிரயோக மென்பொருட்களும் முறைமை மென்பொருட்களும் நிறுவப்பட இயலும். அவை முதலாக ஃபார்மட் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நிறுவப்படும். இரண்டாவது கேள்வி வெளியீட்டு சாதனம் எதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. எத்தனாவது வரும்? அச்சுப்பொறி. அச்சுப்பொறி ஒரு வெளியீட்டு சாதனம். என்ன அச்சுப்பொறியிலையும் ரெண்டு வகையான அச்சுப்பொறி இருக்கு. நான் படிச்சுக்கோங்க. என்னென்னது? அழுத்தப்பொறி. அழுத்த அச்சுப்பொறி. அடுத்தது அழுத்த அச்சுப்பொறி. அழுத்த அச்சுப்பொறி. என்ன அப்ப இம்பெக்ட் பிரிண்டர் நான் இம்பெக்ட் பிரிண்டர்னு சொல்லி ரெண்டு வகையான பிரிண்டர் இருக்கு. ஜோய்ஸ்டிக்ன்றது அப்ப என்ன சாதனம்? உள்ளீட்டு சாதனம். நுணுக்கு பண்ணி வருடி இதெல்லாம் உள்ளீட்டு சாதனங்களாக இருக்கு. என்ன
இந்த அழுத்த அச்சு பொறியிலையும் ரெண்டு இருக்கு தானே, என்னென்ன அழுத்த அச்சு பொறிகள் ரெண்டு இருக்குது. அச்சுப்பொறி நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து அழுத்த அச்சுப்பொறி, இன்னொன்று அழுத்த அச்சுப்பொறி. அழுத்த அச்சுப்பொறியில ரெண்டு இருக்குது தானே, யாராலும் ஞாபகம் இருக்கிறாங்க? வரி அச்சுப்பொறி, வரி அச்சுப்பொறி ஒன்று, அடுத்தது புள்ளி மா- புள்ளி புள்ளி மாதிரியான அமைவுறு அச்சுப்பொறி. என்ன புள்ளி அமைவுறு அச்சுப்பொறி, டொட்மெட்ரிக் பிரிண்டரும் லைன் பிரிண்டரும். அதே மாதிரி அழுத்த அச்சுப்பொறியில கிட்டத்தட்ட 4 இருக்குது தானே அழுத்த அச்சுப்பொறிகள். என்னென்னது? லேசர் அச்சுப்பொறி, லேசர் அச்சுப்பொறி வரும். அடுத்தது வெப்ப அச்சுப்பொறி, வெப்ப அச்சுப்பொறி, தெர்மல் பிரிண்டர். அடுத்தது லேசர் பபிள் பிரிண்டர். இன்ஜெக்ட் மைத்தாரை அச்சுப்பொறி, மைத்தாரை அச்சுப்பொறி. என்ன அடுத்து புளோட்டர்னு ஒன்றும் புளோட்டரும் அதுக்குள்ள தான் வரும், அழுத்த அச்சுப்பொறிக்குள்ள வரும். ரைட், மூன்றாவது கேள்வியை பாருங்க பாவம். திண்மநிலை தேக்க சாதனம் எதுன்னு கேட்கப்பட்டிருக்குது. மூன்றாவதுக்கு எது விட? நாலாவது. 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 அதாவது நாங்க முதன்மை நினைவகம் துணை நினைவகம் சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஏன்னா தேக்க சாதனங்களை வந்துட்டு ரெண்டு வகைப்படுத்திடும், முதன்மை நினைவகம் துணை நினைவகம். இந்த துணை தேக்க சாதனங்களை தான் நாங்கள் 3 வகைகளாக பிரிக்கலாம். தொழில்நுட்பத்தின் அடிப்படையில துணை தேக்க சாதனங்களை 3 வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து திண்மநிலை தேக்க சாதனம். அடுத்தது அடுத்த ரெண்டும் என்ன? ஒன்று வந்து திண்மநிலை தேக்க சாதனம், ரெண்டாவது காந்த சேமிப்பு சாதனங்கள் ஒன்று இருக்கு, காந்த சேமிப்பு சாதனங்கள். சரியா? மூன்றாவது ஒளியியல் தேக்க சாதனங்கள், ஒப்டிக்கல் டிவைசஸ் சொல்லி இருக்கு. ஒளியியல் தேக்க சாதனமும் இருக்கு. திண்மநிலை தேக்க சாதனம், காந்த சேமிப்பு சாதனம், ஒளியியல் தேக்க சாதனம். இப்படி வந்து நாங்கள் துணை தேக்க சாதனங்களை வந்து 3 வகைப்படுத்த இயலும். அவை திண்மநிலை தேக்க சாதனத்துக்குள்ள தான் யூஎஸ்பியும் வேற என்ன வரும்? உதாரணமாக மெமரி கார்டு. மெமரி கார்டும் வரும். திண்மநிலை தேக்க சாதனத்துக்குள்ள மெமரி கார்டு, யூஎஸ்பி வரும். காந்த சேமிப்பு சாதனங்களுக்குள்ள என்னென்ன வரும்? ஹார்ட் டிஸ்க், ஹார்ட் டிஸ்க் வரும், ஃப்ளாப்பி டிஸ்க், ஃப்ளோப்பி வரும், மேக்னெட்டிக் டேப். மேக்னெட்டிக் டேப் வரும். இப்போ அது மூன்றும் காந்த சேமிப்பு சாதனத்துக்குள்ள வரும். ஒளியியல் சேமிப்பு சாதனத்துக்குள்ள என்ன வரும்? ஒளியியலுக்குள்ள சிடி வரும், டிவிடி வரும், ப்ளூரே டிஸ்க், டிவிடியும் ப்ளூரே டிஸ்க்கும் வரும். என்ன அப்போ இதுதான் ஒளியியல் தேக்க சாதனம். உங்களுக்கு கேட்கப்பட்டது திண்மநிலை தேக்க சாதனம். இதுல திண்மநிலை, காந்தம், ஒளியியல், இதுல வேகம் கூடினது எது? பொதுவாக மூன்றையும் நாங்கள் ஒப்பிடும்போது எதுக்கு வேகம் கூட? அணுகல் வேகம் கூடியது திண்மநிலையா, காந்தமா, ஒளியியலா? திண்மநிலை. திண்மநிலைக்கு தான் ஆகவும் வேகம் கூட. ஏன்னா ஆகவும் வேகம் குறைஞ்சது அது ஒளியியல். ஒளியியலுக்கு வேகம் குறைவுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? பொதுவாக நாங்கள் பொதுவாக பார்க்கும்போது கொள்ளளவு கூடினது இதுல கொள்ளளவு கூடியது எதுன்னு கேட்டால் எதை சொல்லுவோம்? கொள்ளளவு. காந்த சேமிப்பு சாதனங்களுக்கு தான் பொதுவாக கொள்ளளவு கூட. இப்போ மேக்னெட்டிக் டேப்புக்கு தான் ஆகவும் கொள்ளளவு கூடின சாதனம். என்ன ஹார்ட் டிஸ்க், இதுக்கு தான் ஆகவும் கொள்ளளவு கூடினது. ஒளியியல் தேக்க சாதனங்கள் பொதுவாக கொள்ளளவு குறைவு, சிடி டிவிடி கொள்ளளவு குறைந்ததாக இருக்கு. நான்காவது கேள்வி. படம் ஒன்று தரப்பட்டிருக்குது. இதுல என்னென்ன சாதனங்கள்ன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். எத்தனாவது விட வரும்? நான்காவது விட. இதெல்லாம் இது வந்துட்டு கணனி. ஏன்னா இது ரெண்டும் கணனி. இது வந்துட்டு ஒரு உள்ளக வலையமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்லுவோம் வலையமைப்பை இடப்பரப்பின் அடிப்படையில் 3 வகைப்படுத்த இயலும். என்ன ஒரு நெட்வொர்க்கை இடப்பரப்பின் அடிப்படையில் 3 வகைப்படுத்தலாம். என்னென்ன?
Man, when, Man, land. மேன் land, man, van என்ன அப்ப இதுதான் ஒரு உள்ளக வலையமைப்பு லேண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல ஒரு வலையமைப்பு சாதனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல வந்து கணனிகளும் ஏனைய சில சாதனங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்படியானதை நாங்கள் லேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். அப்போ லேன்ல கணனிகள் இணைக்கப்பட்டிருக்குது. அப்ப இது ஒரு நாங்கள் டொப்பாலஜின்னு படிச்சிருக்கேன் தானே, இடத்தியல்கள். அப்ப இது என்ன இடத்தியல் பயன்படுத்தப்பட்டிருக்கு? Mesh topology. மெஷ் டோபாலஜி இங்க பயன்படுத்தப்பட இல்லை. மெஷ் டோபாலஜினால் எல்லா கணனிகளோடையும் இணைக்கப்படணும். இந்த கணனியும் இந்த கணனிக்கும் இடையில வயர் வந்திருக்கணும். இதுக்கும் இடையில கனெக்ஷன் வந்திருக்கணும். அதான் மெஷ் டோபாலஜி. எல்லா கணனிகளும் இணைக்கப்படணும். அவை இங்க மெஷ் பயன்படுத்தப்பட இல்லை. Star topology. ட்ரீயும் பயன்படுத்தப்படல. ஸ்டார் டோபாலஜி தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. என்று சொன்னால் ஒரு வலையமைப்பு சாதனம் வரும், அதை சுற்றி ஏனைய கணனிகள் இணைக்கப்பட்டால் இதை நான் சொல்லுவோம் ஸ்டார் டோபாலஜி. ஸ்டார் டோபாலஜியில மத்திய வலையமைப்பு சாதனம் தான் இது. மத்திய வலையமைப்பு சாதனமாக நாங்கள் எதை பயன்படுத்துவோம்? ஆளி. ஆளி பயன்படுத்தலாம், இல்லாட்டி இன்னொரு சாதனமும் பயன்படுத்தலாம். என்னது? வடம். வடம்ன்றது வயருக்கு தான் நாங்கள் வடம்னு சொல்லுவோம். ஆளி அல்லது குவியம் பயன்படுத்தப்படலாம், ஹப்பும் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. சுவிட்ச் அல்லது ஹப் அப்படின்னு சொல்லுவோம். மத்திய வலையமைப்பு சாதனமாக ஆளி அல்லது குவியம். அவை எங்க குவியம் தரப்படையில் அவை ஆளி பயன்படுத்தப்படலாம். ஆளியினுடைய குறியீடு தான் இது. சரியா? ரைட். இது என்னப்பா? இணையத்தோட இணைக்கிறதுக்கு எதை பயன்படுத்திக்கிறாங்க? இன்டர்நெட்டோட இணைக்கிறது வழிப்படுத்தி. வழிப்படுத்தின்றது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஆளிக்கு நான் சொல்லுவோம் சுவிட்ச். வழிப்படுத்தி ரவுட்டர். இதை நான் சொல்லுவோம் என்னது? ரவுட்டர். ரவுட்டர் பிரதான தொழிற்பாடு என்னென்றால் வெவ்வேறு வலையமைப்புகளை இணைத்தல். ஒன்றுக்கு மேற்பட்ட வலையமைப்புகளை இணைக்கிறதுக்கு தான் நாங்கள் ரவுட்டரை பயன்படுத்துவோம். இப்போ இணையம்ன்றதும் ஒரு வலையமைப்பு தான். இணையம்ன்றது எதுக்குள்ள வரும்? லேனா, மேனா, வேணா? இணையம் வேனுக்குள்ள வைட் ஏரியா நெட்வொர்க். அப்போ இது ஒரு வலையமைப்பு. இவ்வளவு இன்னொரு வலையமைப்பு. இது ஒரு லேன், இது ஒரு வேன். இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு ஒரு இடைமுக சாதனமாகத்தான் ரவுட்டர் பயன்படுத்தப்பட்டது. அல்லது ரவுட்டரினூடாக இன்னொரு லேனை இணைக்கவும் மேலும் ஒரு சுவிட்சை இணைச்சு அதில் கணனிகள் இணைக்கவும் மேலும். இந்த ரவுட்டரோட தொழிற்பாடு என்னன்னு கேட்டால் வெவ்வேறு வலையமைப்புகளை இணைத்தல் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வலையமைப்புகளை இணைத்தல் தான் ரவுட்டரோட தொழிற்பாடு. இங்க அதுக்கு தான் இங்க பயன்படுத்தப்பட்டுச்சு. இது ரெண்டும் கணனிகள். இங்க இதை நாங்கள் சொல்லுவோம் இதுல வந்து நாங்க இடைமுகம் இருக்கு. பயனர் இடைமுகம் காட்சிப்படுத்தப்படும். மானிட்டர் வந்து பயன்படும். இங்க மானிட்டர் இல்லை. அப்ப இது ஒரு கணனி தான். இது ஒரு சேவையக கணனி. இது ஒரு சேவையகம் தான் இங்க பியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க தரப்பட்டது உங்களுக்கு கோப்பு சேவையகம். அப்ப ஏ வந்துட்டு ஆளி, பி கோப்பு சேவையகம், சி வந்துட்டு வழிப்படுத்து. ஓகே. அது டவுட்னா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். 5வது கேள்வி. 5வது கூட 4வது. 4வது. ஏன்னா இப்பதானே சொன்னேன் நான் 2 வெவ்வேறு வலையமைப்புகள், இரு இடத்துரி வலையமைப்பு. அப்ப ரெண்டு லேனை இணைக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்த போறது ரவுட்டரை வழிப்படுத்தியை தான் பயன்படுத்துவோம். அவை இரு இடத்துரிப்பு வலைப்புகளை தொடுப்பதற்கு பயன்படுத்தலாம் வழிப்படுத்தி. ஆறாவது 3வது சார். எண்ம சமவெளி ஒன்று கேட்கப்பட்டிருக்கேனே. இது வந்துட்டு அடி 2 நாங்க அடி 8க்கு மாற்றணும். அடி 2 அடி 8க்கு மாற்ற நாங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 3 பிரிக்கணும். என்ன? பின்னுக்கு இருந்து 3 பிட்களாக வேறுபடுத்தி எழுதினோம்னால் அடி 8க்கு மாறும். 110 என்றால் நாங்க அந்த பெருமானங்களை ஞாபகம் வச்சிருக்கலாம். அல்லது இதனுடைய இடப்பெருமானம் 1, இதனுடைய இடப்பெருமானம் 2, இதனுடைய இடப்பெருமானம் 4. அப்படித்தான் இடப்பெருமானம் போகும்.
ஆகவே ஒன்றோட இடப்பெருமானத்துல 0 இருக்கு. ஆகவே 4ம் 2ம் இங்க என்ன வரும்? 6 வரும். என்ன இங்க 3மே 0 என்றால் 0, இங்க 1, ஆகவே 106 அடி 8 வரும். ஓகே, அது கிளியரா? யாருக்கான பிரச்சனை இருக்காது? பட் இதை நாங்கள் அடி 2ல் எழுதுறோம்னா போய் எப்படிணும்? அடி 8 அடி 2க்கு மாற்ற நாங்கள் என்ன செய்யணும்? அடி 8 அடி 2க்கு மாத்திரம்னா என்ன செய்யணும்? ம் 3 பிட்டாக எழுதணும். இங்க 3 பிரிச்சு தானே எழுதினோம். அப்ப இதை 3 பிட்டாக எழுதணும். இப்போ 6 என்றால் எங்களுக்கு தெரியும். அப்ப 100 என்னண்டு வரும்? 110 வரும். என்ன 1 1 0. 4க்கு எப்படி வரும்? 3 பிட்ல எழுதினால் 4 100 100. 3மே 0 இருந்தால் 0. என்ன இப்போ 4 என்றால் 100. 1ம் 2 சைஃபரும் வரும். அதே மாதிரி இதை நாங்கள் அடி 8ல் எழுதுறதாக இருந்தாலும் 3 பிட்டாக எழுதலாம். 7 எப்படி வரும்? 111 111. அப்படி இல்லாட்டி நீங்கள் 7 பிரித்து பார்க்கலாம். என்ன 7 அப்படி கஷ்டம்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி பிரித்து பாருங்க. 7ல் 2 3 முறை 2 6 1 மீதி. 3ஐயும் 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 3ல் 2 1 முறை 1 மீதி. ஆக 111 சொல்லி வரும். 0 என்றால் 3மே 0. இதுதான் 70 அடி 8 நாங்கள் அடி 2க்கு மாற்றினால் வரும். இதை மாற்றி சொல்லுங்க பாபம். இதை நாங்கள் அடி 2க்கு மாத்திரம்னா 4 எழுதும். 4க்கு எப்படி வரும்? 100 4க்கு 100. 4க்கு 100. 3க்கு 011 011. 0க்கு 3மே 0. என்ன இப்படித்தான் அடி 2க்கு மாறும். அப்ப இதை நாங்கள் அடி 8க்கு மாத்திரம்னா 3 பிரிச்சு எழுதிருந்தா இதுதான் விடையாக வரும். 7வது பதின்ம சமவெளி அடி 10க்கு மாற்றணும். நாங்கள் இது அடிய 10க்கு மாத்திரம்னா நாங்கள் என்ன செய்யலாம்? இதனுடைய இடப்பெருமானத்தை பார்க்கலாம். என்ன இதனுடைய இடப்பெருமானம் 1, இது 2, இது வந்துட்டு இதனுடைய இடப்பெருமானம் 4, இது வந்துட்டு 8, இது வந்துட்டு 16, இது 32, இது 64, இந்த ஒன்றினுடைய இடப்பெருமானம் 128. எல்லாத்தினுடைய இடப்பெருமானம் 1 2 4 8 16 தான் போகும். அவை இந்த முதலாவது பூஜ்ஜியத்தில் 1, இது 2, இது 4 அப்படி போகுது. அவை நாங்கள் 1 இருக்கிறத மட்டும்தான் என்ன செய்யணும்? கூட்டணும். அவை இந்த ஒன்றோட இடப்பெருமானம் 128, இந்த ஒன்றோட இடப்பெருமானம் 4, அவை 128 4 என்ன விட வரும்? 132 132 அடி 10 இருக்கு. இப்படி அடி 2 தந்துட்டு அடி 10 கேட்டால் மேலுக்கு நாங்கள் இடப்பெருமானத்தை எழுதி போட்டு பூஜ்ஜியத்தை எல்லாம் விட்டுட்டு 1 இருக்கிற இடப்பெருமானத்தை மட்டும் கூட்டினோம்னால் சரி. அடி 2க்கு மாத்திருந்தாலும் அப்படிதான். இப்போ 64 அடி 2க்கு மாற்றி எழுதுறதாக இருந்தால் 64 போட்டு நாங்கள் 2ஆல் எப்படி பிரிச்சுட்டு போகலாம். அப்படி இல்லாட்டி இதில் இடப்பெருமானத்தை எழுதி பார்க்கலாம். இடப்பெருமானம் போகும் எங்களுக்கு 1 2 4 8, அடுத்து 16 32 64. நாங்கள் 64 அடி 2 எழுதுனால 64 இடப்பெருமானத்தில் 1 வரும். மிச்சதெல்லாம் வரும் எங்களுக்கு 0 சொல்லி வரும். அப்போ இப்படிதான் 64 அடி 2ஆக மாற்றப்படுது. கிளியர்? அது 136 எழுதுறா எப்படி வரும்? 136 எழுதுறேன்னு சொன்னா எங்களுக்கு இங்க 128 ஒன்றும் வரும். என்ன அப்ப 136க்குள்ள 128 வரும்.
64 வருமா? 64, 32, 16 எல்லாம் வராது. இப்போ 128 8 தான் 136, மிச்சம் எல்லாத்துக்கும் 0 வரும். இப்படி போட்டோம்னா இது 136 வந்துடும். இப்போ 136 இடப்பெருமானம் அடி 2 பெருமானம் இப்படி தான் வரும், துவித பெருமானம். கிளியரா? எஸ் சார். ரைட். எட்டாவது ரெண்டாவது. ஸோ ரெண்டாவது கட்டாவினா ரீகனெக்ட் ஆகுங்க. ரைட். இதை பார்ப்போம். ராணிக்கு ஒரு யூஎஸ்பி பளிச்சிட்டு செலுத்து. யூஎஸ்பின்றது ஒரு பென் டிரைவ் என்ன? அவை பென் டிரைவ் என்ன துணை தேக்க சாதனத்தில் என்ன வகைக்குள்ள வரும்னு பார்த்தோம் ஏற்கனவே கேள்வியில. திண்ம நிலை. திண்ம நிலை தேக்க சாதனத்துக்குள்ள வருது. இந்த பென் டிரைவ்ல பின்வரும் கோப்புகளை தேக்கி வைக்க வேண்டி உள்ளது. அவை கோப்பு அப்ப அந்த பருமன்களை வரும்போது எங்களுக்கு அலகுகள் ஆகும் சிறியது எது தரவு அளக்குற அலகுல? பிட் என்ன? பிட் தானே ஆகும் சிறியது. பிட்டுக்கு அடுத்தது நிபிள். ஓ நிபிள் வரும். நிபிளுக்கு அடுத்தது பிட் நிபிள். அடுத்தது பைட். இது நான் நிபிள் எழுதல, பைட். ஒரு பைட்டுக்குள்ள எத்தனை பிட் இருக்குது? ஒரு பைட்டுக்குள்ள எத்தனை பிட்? 8. 8 பிட் சேர்ந்தது தான் ஒரு பைட்டாக இருக்கு. என்ன பைட்டை விட பெருசு அது? பைட்டை விட பெருசு கிலோ பைட். சரியா? பைட்டுக்கு அடுத்த பெருசு கிலோ பைட். ஒரு கிலோ பைட்டுக்குள்ள எத்தனை பைட் இருக்குது? ஒரு கிலோ பைட்ன்றது 1024 பைட் சேர்ந்தது தான் ஒரு கிலோ பைட். அப்படித்தானே? கிலோ பைட்டோட பெருசு எம்பி. எம்பி என்ன? மெகா பைட். ஒரு மெகா பைட். ஒரு மெகா பைட்டுக்குள்ள எத்தனை கிலோ பைட் இருக்கு அப்ப? 1024. அதுவும் 1024 கிலோ பைட் இருக்கு. எம்பியோட பெருசு ஜிபி. ஜிபி. ஒரு ஜிபி. அப்போ ஒரு ஜிபிக்குள்ள எத்தனை எம்பி இருக்குது? அதுவும் 1024 எம்பி இருக்கு. 1024. ஓ 1024 எம்பி இருக்கு. ஜிபியோட பெருசு டிபி. டிபி, டெராபைட் என்ன? ஒரு டிபிக்குள்ளேயும் 1024 ஜிபி இருக்கு. சரிதானே? இதுதான் இந்த தரவுகளை அளக்கக்கூடிய அலகுகள். சரி, இப்படி பார்க்கும்போது இந்த பென் டிரைவுக்குள்ள 500 எம்பி ஃபைல் ஒன்று இருக்கு. ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று 500 எம்பி இருக்குதாம். அடுத்து இன்னொரு ஃபைல் இருக்குதாம் 534 பைட். 534 பைட்டுன்றது ஒரு கிலோ பைட்டை விட சிறுசா பெருசா? சிறுசு. சிறுசு. ஒரு கிலோ பைட்ன்றது 1024 பைட் சேர்ந்தா தான் ஒரு கிலோ பைட் வரும். ஆனால் 534 பைட்ன்றது ஒரு கேபியை விட சின்னது. சரிதானே? ரைட். அடுத்து 2 ஜிபி ஃபைல் ஒன்று இருக்குது. அடுத்து 900 கேபி ஒன்று இருக்கு. சரியா? இப்போ இந்த 500 எம்பி, இப்போ 900 கேபின்றது ஒரு எம்பி வருமா? வராது. ஒரு எம்பியை விட எப்படி இருக்குது? குறைவாக இருக்கு. சரிதானே? அவ இது வந்துட்டு ஒரு கிலோ பைட்டை விடையும் குறைவாக இருக்கு. அவ இது ரெண்டையும் கூட்டினாலுமே எங்களுக்கு ஒரு எம்பி கூட வராது. அப்படித்தானே? அப்ப இதுல 2 ஜிபி, இது 500 எம்பி. இது எல்லாத்தையும் கூட்டினால் 3 ஜிபியை விட குறைவாக தானே இருக்குது. விளங்குதா உங்களுக்கு? இது மொத்தம் 2 ஜிபி. இது ஒரு ஜிபி கூட இல்லை. ஒரு ஜிபி அரைவாசி மாதிரி தான் இருக்குது 500 எம்பின்றது. சரிதானே? அப்போ இதெல்லாம் கூட்டினா ஒரு எம்பி கூட வராது. அப்போ கிட்டத்தட்ட 2 ஜிபியும் 500 எம்பி இதெல்லாம் சேர்த்து ஒரு எம்பினா கூட 501 எம்பி தான் வரும். இப்போ 3 ஜிபியை விட குறைவாகத்தான் இருக்கு. அது 2 ஜிபி பென் டிரைவுக்குள்ள இவ்வளோத்தையும் போடலுமா? ஏலாது. 2 ஜிபிக்குள்ள போடலாது. 3 ஜிபி பொதுவாக பென் டிரைவ் வாரதில்லை. ஏன்னா அவை இவங்க தந்திக்காங்க எங்களுக்கு ஆக குறைவாக தேவைப்படுற எவ்வளோ? அப்போ 4 ஜிபிக்குள்ள இவ்வளோத்தையும் போட இயலும். 4 ஜிபி பென் டிரைவ்ல போட இயலும்.
8 ஜிபிக்குள்ளேயும் போடையிலும் ஆனால் அவங்க கேட்ட கேள்வி மிக குறைந்த கொள்திறன் உள்ள பளிச்சீட்டு செலுத்தி என்ன 4 ஜிபி இருந்தால் அவை போதும். இவனும் அது ரெண்டாவது விட வந்தது. Right, 9வது கேள்வி. Right, கணனி குறிமுறைகள் சொல்லி நாங்க பார்க்கிறோம். 10ஆம் ஆண்டுல 3வது யூனிட்ல இருக்குது. என்னென்ன குறிமுறைகள் இருக்குது? 4 குறிமுறைகள் இருக்குதானே புக்ல. என்னென்ன? எஸ். பிசிடின்னு ஒன்று இருக்குதானே, அப்படித்தானே? பைனரி கோடட் டெசிமல். அடுத்தது எஸ்கின்னு ஒன்று இருக்குது. அடுத்து வேற என்ன? யூனிகோட். யூனிகோட் இருக்குது. வேற அடுத்து இபிசிடி ஐசின்னு ஒன்று இருக்கு. இபிசிடி ஐசி இபிசிடி ஐசின்னு ஒன்று இருக்கு. இப்படி 4 வகையான குறிமுறைகள் இருக்கு. பிசிடின்றது எத்தனை பிட் குறிமுறை? பிசிடி எத்தனை பிட்கள் பயன்படுத்தப்படுது? 4. 4 பிட்கள் பயன்படுத்தப்படுது. என்ன எஸ்கில எத்தனை பிட்கள் பயன்படுத்தப்படும்? 7 பிட்கள் பயன்படுத்தப்படும். என்ன ஏபிசிடி ஐசில ஏபிசிடி ஐசில 8 பிட்கள் பயன்படுத்தப்படும். யூனிகோட்ல 16 பிட்கள் பயன்படுத்தப்படும். சரிதானே? அவை 4 பிட்கள் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால், பிசிடியில 4 பிட்கள் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் எத்தனை வித்தியாசமான குறிமுறைகள் பிசிடியில இருக்குது? மொத்தம் எத்தனை வித்தியாசமான குறிமுறை? 16 உருவாக்கிடும். ஏன்னா 4 பிட்களை மாத்தி மாத்தி நாங்க எழுதி 2ன் 4ஆம் அடுக்குன்னு போட்டு பார்க்கணும். அவை 2ன் 4ஆம் அடுக்கு மொத்தம் 16 குறிமுறைகள் உருவாக்க இயலும் பிசிடியில். ஆனால் எத்தனை குறிமுறைகள் பயன்படுத்தப்படுவது பிசிடியில? அந்த 16ல 10 குறிமுறைகள் தான் பயன்படுத்தப்படுது. 10 குறிமுறைகள்ன்றது நாங்க பிசிடியை பயன்படுத்துறது பதின்ம எண்களை வகை குறிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோம். பதின்ம எண்கள்ன்றது 0லேருந்து 9 வரையான எண்கள். ஆக மொத்தம் 10 எண்கள் தான் இருக்குது. அந்த 10 எண்களுக்குமான குறிமுறை மட்டும்தான் பிசிடியில் இருக்கு. ஆக இலக்கங்களுக்கான குறிமுறை மட்டும்தான் பிசிடியில இருக்குது. எழுத்துகளுக்கான பெருமானங்கள் பிசிடியில காணப்படுறது இல்லை, அங்க இடம் இல்லை. எஸ்கில 7 பிட்கள் இருக்கிறதுனால அங்க எத்தனை வித்தியாசமான குறிமுறைகள் காணப்படலாம்? 7 பிட்டை பயன்படுத்தி எத்தனை வித்தியாசமான குறிமுறைகள் உருவாக்கிடும்? 128 உருவாக்கணும். 2ன் 7ஆம் அடுக்கு 128. சரி, இப்ப கட்டாகும் ரீகனெக்ட் ஆகுங்க. 128 உருவாக்கணும் 2ன் 7ஆம் அடுக்கு. அவ எஸ்கில தான் ஆங்கில எழுத்துக்கு பெருமானம் இருக்குது, இலக்கங்களுக்கும் பெருமானம் இருக்குது. பிசிடி இலக்கத்துக்கு மட்டும், எஸ்கில இலக்கத்துக்கும் இருக்குது, ஆங்கில எழுத்துக்களுக்கும் பெருமானம் இருக்கு, சில குறியீடுகளுக்கும் பெருமானம் இருக்கு. அப்ப இபிசிடி ஐசில எத்தனை வித்தியாசமான குறிமுறைகள் உருவாக்கிடும்? 2ன் 8ஆம் அடுக்குன்னு பார்க்கணும். 2ன் 8ஆம் அடுக்கு எத்தனை? 2ன் 8ஆம் அடுக்கு 256 வித்தியாசமான குறிமுறைகள் அங்க இருக்கு. அவை இங்கேயும் ஆங்கில எழுத்துக்கு மட்டும்தான் பெருமானம் இருக்கு, தமிழ் எழுத்துக்கெல்லாம் பெருமானம் இல்லை. மொத்தம் 256 தான் இருக்கின்றதுனால வேற மொழி எழுத்துக்கள் பெருமானம் கொடுக்க இடம் போதாது. யூனிகோட்ல 16 பிட்ன்றதுனால 2ன் 16ஆம் அடுக்கு